ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாவக்காய் வதக்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பாவக்காய் வதக்கல் செய்யறதுக்கு நான் 2 பாவக்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தகுந்தப்போ நான் 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வச்சு என்னோடய செய்முறையில் இந்த பாவக்காய் வதக்கல் எப்படின்றத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கத்தியால் கட் பண்ணுறதுன்றது எனக்கு அவ்வளோவா ஈஸியாக இருக்காது. அருவாமனையில் தான் ஈஸியாக கட் பண்ணிவிடுவேன். நான் வந்து வெங்காயத்தை இந்த பக்கத்துக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து பாவக்காயை 2 ஓரத்துலையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை போல் மேல் பக்கம் இருக்கிற அந்த பச்சை கலராக இருக்கிற அந்த மேலே இருக்குது பாருங்கள், அதை அப்படியே நம்ம கத்தியால் சீவி விட்டு எடுத்துடலாம். இதோடு சேர்த்து சமைச்சாதாங்க பாவக்காய் ரொம்ப கசப்பாக இருக்கும். இப்படி மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு சமைக்கும்போது அந்த கசப்பு தன்மை ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும். பாவக்காயோடைய குணமே கசப்பு தான். கசப்பே இல்லாமல் பாவக்காயை சமைக்க முடியாது. கசப்போடு சாப்பிட்டா தான் உடம்புக்கும் நல்லது. ஏன்னா சுகர் அதிகமாக இருக்கிறவங்க இதோடு சேர்த்து கட் பண்ணி மிக்சியில் அடித்து குடித்தாதான் வந்து சுகர் வந்து சுகருக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நான் மேலே இருக்கிறதெல்லாம் இதை சீவி எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் பாவக்காயை கழுவி சமைக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப கசப்பு அதிகப்படுத்திடும். அதனால் நம்ம நல்லா மேலே எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சமைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளே அந்த பிஞ்சு விதை இருந்ததுன்னா அதோடவே சேர்த்து சமைச்சிக்கலாம். அதே சமயத்தில் 1, 2 கொஞ்சம் முத்தலாக விதை இருந்ததுன்னா அதை வந்து எடுத்துடணும். இதை எடுத்துகிட்டு இந்த பாவக்காயை சமைக்கும்போது பார்த்திங்கன்னா சுவை வந்து நல்லாயிருக்கும். அந்த கசப்பு சுவை இருக்கும், ஆனால் ரொம்ப தாங்க முடியாத கசப்பு இருக்காது. நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் பாவக்காய் நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் கம்மியாக வெங்காயம் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா தொக்கு போல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ருவாங்க. இப்போ நான் பாவக்காயும் கட் பண்ணிவிட்டேன். அடுத்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா அடிகனமான கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2, 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடு ஏறட்டும். அப்புறம் பாவக்காய் பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம்லாம் தாளிப்போம் இல்லையா, நம்ம அதை போல் தாளிக்கக்கூடாதுங்க. வெறும் வெங்காயம், தக்காளி, பூண்டு அவ்வளோதான். இஞ்சி கூட சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து ஒரு 2 பல் மட்டும் பூண்டு சேர்த்துருக்குறேன். ஏன்னா அந்த பாவக்காயோடைய ஃப்ளேவர் மட்டுமே சாப்பிட்டா தான் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால தான் எண்ணெயுமே நான் கம்மியாக சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். நான் 2 பல் பூண்டும் நம்ம கட் பண்ண வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துருக்குறேன். கூடவே நம்ம கட் பண்ண பாவக்காயும் உள்ளே சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்துக்கூடயே சேர்ந்து பாவக்காய் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு இதை வதக்கி விட்டுடலாம். நல்லா 1 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா வெங்காயமும் பாவக்காயும் சேர்த்து நான் நல்லா வதக்கி விட்டுட்டுருக்கேன். கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். நான் உப்பெல்லாம் எதுவும் சேர்க்கல, சும்மாவே மூடி போட்டு விடுறேன். ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஓப்பன் செய்யலாம். ஓப்பன் செஞ்சுட்டு மறுபடியும் இதை கலந்து விடணும். மூடி போட்டு தான் வெங்காயமும் பாவக்காயும் வேக வச்சு வதக்கி எடுக்கணும். இப்போ நான் மறுபடியும் மூடி போட்டு விடுறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்கிறேன். வெங்காயம் பாருங்கள் வதங்கி வந்திருக்குது. பாவக்காயோடைய கலரும் மாறி வந்திருக்குது பாருங்கள். இப்போ திறந்தே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விடும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய அளவு குறைஞ்சிருக்கிற ஸ்டேஜில் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து நறுக்கி உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளியும் நல்லா குழைய வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். அது வரைக்கும் இதை வதக்கி விட்டுட்டு மறுபடியும் இதை கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். மறுபடியும் ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செஞ்சுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு தான் வதங்கி வந்திருக்குது பாருங்கள். இப்போ நான் மறுபடியும் இதை ஒரு தடவை கலந்து விட்டுறேன். இந்த அளவுக்கு வதங்கி இருக்கும்போதே ஒரு 2 சிட்டி அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே நார்மலாக நம்ம வீட்டில் அரைச்சிருக்கிற மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கலந்து விடணும். நம்ம சேர்த்த மிளகாத்தூள் பாவக்காய் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வச்சு தான் பாவக்காயை சமைக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்செல்லாம் பாவக்காயை சமைச்சா அது டேஸ்ட்டே வராது. நான் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடுறேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் இருக்கணும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் செய்யலாம். ஓப்பன் செஞ்சுட்டு நல்லா இதை கலந்து விடலாம்.
பொதுவாக இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா எண்ணெய் கம்மியாக எதுக்கும் சேர்க்குறோன்னா இந்த கடாய் அடிகனமான கடாய் வைக்கும்போது அதில் நம்ம சேர்த்த மிளகாத்தூள்லாம் அடியில் ஒட்டியிருக்கோம் பாருங்கள். அது நல்லா எடுத்து விட்டு இந்த பாவக்காயோடு மிக்ஸ் பண்ணி இந்த பாவக்காய் வதக்கலை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எண்ணெய் நிறையா சேர்த்துட்டு நல்லா சொதன்னு அந்த எண்ணெயோடு சேர்த்து பாவக்காயை சாப்பிட்றத விட எண்ணெய் கம்மியாக சேர்த்து இந்த கடாயில் ஒட்டிக்கிற அந்த மிளகாத்தூள்லாம் நம்ம நல்லா எடுத்து விட்டு இதை நம்ம கலந்து அதோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் எண்ணெய் கம்மியாக சேர்த்து அடிகனமான கடாயில் நான் பாவக்காய் சமைக்கணும்னு சொன்னேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம மறுபடியும் கலந்து விடலாம். கலந்து விடும்போது இப்படி நல்லா கொத்தி விட்டுக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னமும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும் அப்படின்றதால நான் மறுபடியுமே இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். நல்லா கொத்தி விட்டதுக்கப்புறம் நான் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் பாருங்கள். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்த மிளகாத்தூளுடைய காரத்தோட அளவு பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். நம்ம செய்கிற பாவக்காய் வதக்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இறா தொக்கெல்லாம் செஞ்சால் சாப்பிடுவீங்களா அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் மைல்டாக ஒரு கசப்புத்தன்மை இருக்கும். நம்ம சேர்த்த வெங்காயம் பாவக்காய்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது பாருங்கள். தண்ணி இந்தளவுக்கு இருந்தாலே போதும். நம்ம ஆல்ரெடி மூடி போட்டு வேக வச்சு மூடி போட்டு வேக வச்சு வச்சுருக்குறோம். இப்போ தண்ணி இந்தளவுக்கு இருக்கும்போது கலந்து விட்டுட்டு இப்போ மறுபடியும் நம்ம இதை மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு நடுவில் நம்ம ஓப்பன் செஞ்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். நான் நடுவில் ஒரு தடவை ஓப்பன் செஞ்சு கலந்து விட்டுருக்கிறேன். இப்போ மறுபடியும் நம்ம கலந்து விடலாம். அடியில் நல்லா அது மிளகாத்தூள் ஒட்டி இருக்குது பாருங்கள். அதை நல்லா எடுத்து விட்டு இந்த பாவக்காயோட கலந்து விடுங்க. நம்ம சேர்த்த எண்ணெயும் சரியாக இருக்குது. இது மேலே இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. நல்லா பாவக்காய் வெந்து வந்துடுச்சு. நல்லா ஓப்பன்லேயே வச்சு அந்த கடாயில் ஒட்டி வர அந்த மிளகாத்தூளோடையும் அந்த சாந்தையும் நல்லா எடுத்து விட்டு இந்த பாவக்காயை நல்லா பிரட்டி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பு வந்து ரொம்ப சிம்லேயே இருக்கணும். இந்த பக்குவத்தில் நீங்கள் பாவக்காய் வதக்கல் செஞ்சு பாருங்கள். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பு சுவை அவ்வளோவா இருக்காது. லேசாக அந்த கசப்பு சுவையோடு சாப்பிட்டா தான் உடம்புக்கும் நல்லது. அவ்வளோதான், பாவக்காய் வதக்கல் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் நம்ம மல்லித்தழையை தூவிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டான பாவக்காய் வதக்கல் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த பாவக்காய் வதக்கல் ரெசிபி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.